வியூவர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி, நீங்கள் பார்த்துருக்கிறது 0 பாயிண்ட் லக்ஷ்மி. நிச்சயமாக இது ஒரு ஸ்பெஷலான வீடியோ. ஜோகா நம்மளுடைய ஷெரீன் அவர்களுடைய பேஜ். இது வந்து நம்ம சுவாமியோட, அதாவது ரொம்பவே நம்ம எதிர்பார்ப்புகளோடு இருக்கிற நிறைய இன்னும் பிக்சர் எதிர்பார்த்துட்ருக்க துபாய் ப்ராஜெக்ட் ரிலேட்டடான அப்டேட்ஸ்லாம் வந்துட்டு இருந்தது. இந்த பேஜில் சில இஷ்யூஸ் கொஞ்ச நாளாக ப்ராப்ளம் ஆகிடுச்சு. ஸோ நான் என்ன நினச்சேன்னா, கண்டிப்பாக அவங்க ஒரு புது பேஜோட ஒரு கம்பேக் வருவாங்க அப்படின்ட்டு ஒரு தப்பு கணக்கு போட்டேன். அங்கே தான் ஷெரீன் அவர்கள் யாருன்னு நிற்கிறாங்க. பொறுமையாக இந்த இஷ்யூவை கையாண்டு அந்த பேஜவே மீட் எடுத்திருக்காங்க. ஏன் நான் நினச்சேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். சரி, ஒரு 12 போஸ்ட்டு தானே போட்டிருக்காங்க, சரி புது பேஜ் ஆரம்பிச்சுட்டு வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்படியும் ரசிகர்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுவாங்க அப்படிங்கிறது ஒரு யதார்த்தமான கருத்தாக இருந்தாலும், பொதுவாக ஒரு சிலர் வந்து ஒரு விஷயத்தை போராடி அதை அழகாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணுற ஒரு பக்குவம் இருக்கும். எனக்கு ஷெரீன் அவர்கள்ட்ட இந்த ஒரு விஷயம் ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. ஸோ இந்த பேஜை தான் சரி பண்ணி கொண்டுட்டு வரணும் அப்படின்னு அவங்க பொறுமையாக கையாண்டு அந்த பேஜை வந்து ஃபைட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. பின்னாடி சில விஷயம் நடந்திருக்கலாம் இல்லையா, ஒரு பேஜ் வந்து ஹேக் ஆகுதோ சம்திங் ஏதோ ஒரு இஷ்யூ ஆகுது அப்படின்னா அதுக்கு பின்னாடி அவங்க நிச்சயமாக ஈஸியாக இது பண்ண மாட்டாங்க. நான் சொல்கிற மாதிரி தான், கொஞ்சம் தானே போஸ்ட் போட்டிருக்கோம், வேறு பேஜ் ஆரம்பிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு பொதுவாகவே எல்லோரும் நினைக்கிறது தான். அந்த கருத்துலேருந்து இல்லை, அந்த பேஜே சரி பண்ணி கொண்டு வருவேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ மீண்டும் அந்த பேஜ் கிடச்சிருச்சு அப்படிங்கிறது தான். ஸோ இனிமேல் நிறைய அப்டேட்ஸ் வர ஆரம்பிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். எனக்கும் ஷெரீன் அவர்கள் மேலே நம்பிக்கை இருக்குது. இதோட மட்டும் இல்லை, இன்னுமே நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அவங்க அப்கமிங்கில் பண்ணுவாங்க. அந்த எல்லா ஸ்பெஷலான விஷயமும் இந்த பேஜில் தான் இருக்குது. ஸோ நம்மளுடைய செல்ல குழந்தை அந்த பேஜ் ஸோ திரும்ப வந்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ கண்டிப்பாக மீண்டும் உங்களோட சப்போர்ட் அந்த பேஜுக்கு கொடுங்க. எனக்குமே இந்த பேஜ் இன்றைக்கி ரேண்டமாக செக் பண்ணும்போது ஆஹா மறுபடியும் சரியாயிடுச்சு அப்படின்ட்டு, ஆனால் இன்றைக்கி தான் சரியாக இருக்கும் போல் அதை கிளியராக பதிவு பண்ணிக்கிறேன். எனிவேஸ், யோகா பேஜ் வந்து சரியானதில் உங்களை போல் எனக்கும் மகிழ்ச்சி. ஸ்டேடியம் ஷெரீன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள்.